India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. இது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னது. சிபிஐ மீது நம்பிக்கை இருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு அதை எதிர்த்திருக்க வேண்டும். ஆனால் சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் அதற்கு தடை உத்தரவு வாங்கிய வீராதி வீரர் தான் இன்றைக்கு சிபிஐ வேண்டும் என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சிபிஐ கேட்கல, அதை முதல் தெரிஞ்சுக்க. அது கூட தெரியாத முதலமைச்சர் பேசுறாரு. அப்படிப்பட்ட முதலமைச்சரை வச்சுட்டு இந்த நாடு எப்படி உருப்படி ஆகும்? எடப்பாடி அவர்கள் தான் ஏதோ உத்தம புத்திரர் போல அவரை நீதிமன்றம் நிரபராதி என்று விடுதலை செய்து விட்டதைப் போல பேட்டி அளித்திருக்கிறார். 40க்கு 40 அது அவங்களுடைய மனசை உறுத்துது, கண்ணை உறுத்துது. அதை மக்களிடத்திலிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் பல்வேறு விளக்கங்களை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தபோது அதற்கு என்னென்ன பரிகாரம் செய்ய போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கான உண்மையான காரணத்தை அறிய நீதியரசர் கோகுல்தாஸ் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. சிபிசிஐடி வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உள்துறை செயலாளரையும் டிஜிபியையும் உடனடியாக அங்கே சென்று அறிக்கையை தர சொல்லியிருக்கிறேன். குற்றவாளிகளில் 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் தேடப்பட்டு வருகிறார்கள். கள்ளச்சாராயம் விஷசாராயம் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்கிறது. இறந்தோர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் தரப்பட்டு பாதிக்கப்பட்டோர் குடும்பத்திற்கும் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. பெற்றோரை இழந்த பிள்ளைகள் கல்வி வாழ்க்கை பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் மாற்றப்பட்டுள்ளார். மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுவிலக்கை கவனித்து வந்த ஏடிஜிபி கட்டாய காத்திருப்பில் வைக்கப்பட்டுள்ளார். இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் 24 மணி நேரத்துள் இந்த அரசு எடுத்திருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். இதற்கிடையில் நேற்றைய தினம் கூட ஆர்ப்பாட்டம் எல்லாம் கூட செய்திருக்கு. ஆர்ப்பாட்டம் என்பது அது நியாயம்தான். அது எல்லாருக்கும் விதிமுறையில் இடம் இருக்கிறது. அது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய உரிமை. அது யாரோட்டம்லாம் ஆர்ப்பாட்டம் செய்யலாம். அது நியாயமான முறையில் ஆர்ப்பாட்டமாக இருந்தால் அது அரசு அதற்கு அனுமதி தருகிறது. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தை கூட திரும்ப திரும்ப சிபிஐ என்கொயரி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். இதே எதிர்க்கட்சி தலைவர் அப்போது முதலமைச்சராக இருந்தபோது அவர் மீது சிபிஐ விசாரணை ஒன்று வந்தது. அதை அவர் மறந்திருக்க மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதில் முறைகேடு நடந்திருக்கிறது, விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு சென்றபோது இது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னது. சிபிஐ மீது நம்பிக்கை இருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு அதை எதிர்த்திருக்க வேண்டும். ஆனால் சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் அதற்கு தடை உத்தரவு வாங்கிய வீராதி வீரர் தான் இன்றைக்கு சிபிஐ வேண்டும் என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது குறித்து சபாநாயகர் அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். RS பாரதி பேசும்போது சிபிஐ விசாரணை கடந்த காலங்களில் என்ன அவுட்கம் கொண்டதற்கு சிஎம் ஆளுநர் என்ன சார் பதில் சொன்னாரு? சிபிஐ என்ன ஹவுஸ்ல என்ன பேசிருக்காரு சொல்லுங்க. அதாவது என்ன பத்தி ஒரு குற்றம் சொல்லிட்டாரு. RS பாரதி சிபிஐ கேட்கல, அதை முதல் தெரிஞ்சுக்க. அது கூட தெரியாத முதலமைச்சர் பேசுறாரு. அப்படிப்பட்ட முதலமைச்சரை வச்சுட்டு இந்த நாடு எப்படி உருப்படி ஆகும்? என்னுடைய கேஸ்ல அவர் வழக்கு போடுறார். அதாவது வழக்கு கூட பதிவு செய்கிறார். எதுல? லஞ்ச ஒழிப்புத்துறையில். லஞ்ச ஒழிப்புத்துறை குறிப்பிட்ட காலத்தில் அது விசாரிக்காத காரணத்தால் நீதிமன்றத்துக்கு போறார். நீதிமன்றத்தில் என்ன சொல்றார்? இதை விசாரிக்கப்படும் தான் சொல்றார்.
சிபிஐல அவர் கேட்கல. ஆனால் நீதிமன்றம் தான் இதை சிபிஐ விசாரிக்குன்னு சொல்லுது. அதை எதிர்த்து தான் நான் அங்கே போனேன். அங்கே போகும்போது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சிபிஐ கேட்டாங்க. ஆளுங்கட்சியாக வந்தபோது உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ வேண்டாம், இங்கே மாநிலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையை விசாரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர். உண்மையை தெரிஞ்சு பேச வேணும். அது மட்டும் இல்ல, உச்சநீதிமன்றத்திலிருந்து உயர்நீதிமன்றம் கேஸ் விசாரிக்கணும் வந்தோடனே RS பாரதி இந்த வழக்கை திரும்ப பெறன்னு சொல்றாரு. அப்படின்னா பொய் வழக்கு தான் போட்டிருக்காங்க. நான் வழக்கு திரும்ப பெற மாட்டேன். முதலமைச்சர் சொல்லிட்டாங்க, திமுக கட்சி சேர்ந்து சொல்லிட்டாங்க, உண்மை நேரம் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் RS பாரதி தொடர்ந்த அந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று நடத்தி நிரபராதியை நிரூபிச்சேன். இந்த மனுவை நீங்க வெறும் போதைப் பொருள் தமிழ்நாட்டில் புழங்கக்கூடிய போதைப் பொருள் சம்பந்தம் மட்டும்தான் அளிச்சிருக்கீங்களா, இல்லை வேற என்ன பிரச்சனைகள்லாம் சொல்லியிருக்கீங்க? கள்ளச்சாராயம் உள்ளிட்ட இந்த கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணம், இந்த கள்ளச்சாராயம் எப்படிலாம் விற்கப்படுகிறது, எங்கெங்கிறதெல்லாம் வருது, இதுக்கு யாரெல்லாம் மூல காரணம், இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்க வேண்டும். இதற்கு சிபிஐ விசாரணை தான் சிறந்தது. அப்பொழுதுதான் உண்மைத்தன்மை தெரியும். மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் விசாரித்தால் நியாயம் கிடைக்காது. இதை நடுநிலையோடு மக்களுடைய நலன் கருதி ஏழை எளிய மக்கள் மேலும் பாதிக்கக்கூடாது. அந்த அடிப்படையிலே நாங்கள் மேதக ஆளுநரை சந்தித்து இதை நியாயமான விசாரணை நடப்பதற்கு சிபிஐக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று ஆளுநர் நீங்க கொடுக்கிற மனுவை படித்து பார்த்து இதில் என்னென்ன இருக்கின்றது என்பதை எல்லாம் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிச்சிருக்கேன் சார். அதே RS பாரதி வந்துட்டு இது வந்து விக்கிரவாண்டி பை எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு சார். யார் சூழ்ச்சி? எதுக்கு அவர் அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் பதறி போய் பேட்டி கொடுக்குறாங்க? இதெல்லாம் வேண்டும் என்று திசை திருப்புறாங்க. இது யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. இன்றைக்கு 6000 லிட்டர் ஊரல ஒழிச்சிருக்கான்னு சொன்னா அப்ப யாருடைய ஆட்சியில் இருக்குது? யாருடைய ஆட்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க? சிந்திச்சு பாருங்க. நகரம் நீங்க தானே போய் எல்லா இடத்துலையும் ஊடகத்திலையும் பத்திரிகையாளரும் போய் ஒவ்வொரு இடத்துல பேட்டி கேட்டீங்க. அந்த பேட்டியில் மக்கள் என்ன சொன்னாங்க? இங்க தங்குதடை இல்லாம கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன். நாங்கள் RS பாரதி மாதிரி சொல்லல. வயசாகி போச்சு, மாறி போச்சு, அதனால ஏதோ பேசுறாரு. வேற ஒன்றும் இல்லை. அதுதாங்க வயது முதிர்ந்து விட்டது, சிந்தனை மாறி போயிடுச்சு, அதனால ஏதோ பேசுறதுக்காக பேசுறேன். நாட்டு மக்கள் அத்தனையும் தெரியும், ஊடகத்துக்கும் பத்திரிகையும் தெரியும். நீங்க தாங்க வெளிச்சத்துக்கு கொண்டாந்தீங்களா இல்லையா? நீங்க ஒளிபரப்பு செய்தி உண்மையா பொய்யா? இப்போ நான் நிருபரில் கேட்குறேன், பத்திரிகையாளர் கேட்குறேன், செய்தியாளர் கேட்குறேன், தொலைக்காட்சி கேட்குறேன். நீங்கள் வெளியிட்ட செய்தி உண்மையா பொய்யா? அதை நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்கள் நாட்டு மக்களுக்கு உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக காட்டினீங்களா? அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் இது வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வழக்கு நேர்மையாக நியாயமாக நடைபெற வேண்டும். அதற்காக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். அதற்கு நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். தமிழக அரசு இன்றைய முதலமைச்சர் ராஜினாமா செய்யும். எடப்பாடி அவர்கள் தான் ஏதோ உத்தம புத்திரர் போல அவரை நீதிமன்றம் நிரபராதி என்று விடுதலை செய்து விட்டதைப் போல பேட்டி அளித்திருக்கிறார். நடந்த விவகாரங்களை அவர் உண்மையை மறைக்காமல் சொல்லியிருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் உயர்நீதிமன்றத்தில், அதாவது சென்ற அவர் ஆட்சியில் இருந்த காலத்தில் அவருடைய சம்பந்திக்கும் மற்றவர்களுக்கும் முறைகேடாக டெண்டர்களை கொடுத்ததில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் முறைகேடுகள் நடைபெற்றது என்று அதை விசாரிக்க வேண்டும் என்று விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அதற்கு புகார் கொடுத்தேன். ஆனால் அந்த புகாரை அவர்கள் விசாரிக்காத காரணத்தினாலே உயர்நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு அந்த வழக்கிலே நாங்கள் புகார் கொடுத்தும் இன்னும் விசாரிக்கப்படவில்லை என்று சொன்னவுடன் நீதிமன்றத்திலே அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி சொல்லுகிறார்,
சிபிஐ என்கொயரி நான் கேட்கவில்லை என்று உண்மை. அன்றைக்கும் நாங்கள் சிபிஐ என்கொயரி கேட்கவில்லை, இன்றைக்கும் சிபிஐ என்கொயரி கேட்கிறவர் தப்பு என்று சொல்லக்கூடிய கருத்தோடு தான் இதை நான் சொல்கிறேன். அவ்வளோ பெரிய வழக்கை நாங்கள் தொடர்ந்த போது நாங்கள் கேட்டதெல்லாம் நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம், அதாவது விஜிலன்ஸ் முறையாக விசாரிக்காத காரணத்தினால் தமிழக காவல்துறைக்கு உட்பட்ட எஸ்ஐடி எப்படி இன்றைக்கு சிபிசிஐடி இருக்கிறதோ அதே போல் எஸ்ஐடி என்பது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் என்று ஒன்று இருக்கிறது. அதன் மூலமாக விசாரிக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைத்தோம். அரசு தரப்பிலும் அவருடைய பதில் மனுவை போட்டார்கள். 2 பேருடைய வாதங்களை கேட்ட நீதிமன்றம் இது இந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்படவில்லை, இதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினால் சிபிஐ என்கொயரியை நீதிமன்றமே பிறப்பித்தது. நாங்கள் கேட்கவில்லை என்பது உண்மைதான். அன்றும் கேட்கவில்லை, அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன். அன்றைக்கும் நாங்கள் சிபிஐ கேட்கவில்லை, இன்றைக்கும் கேட்கவில்லை. ஏனென்றால் சிபிஐ என்றால் என்ன என்பது எங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல 2016 570 கோடி ரூபாய் நடூர் ரோட்டில் கண்டெய்னர் லாரியிலே பிடித்த பணத்தை இதுவரையில் ஏறத்தாழ 8 வருஷம் ஆகுது. சிபிஐ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுது. நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டபோது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் ஆச்சு. சிபிஐ இடத்துல நேரடியாக போய் நாங்கள் டெல்லியில் கேட்டோம். ஆனால் 8 வருஷம் ஆகிறது. அந்த 570 கோடி ரூபாய் யாருடைய பணம் என்பதை இதுவரையிலே சொல்லவும் இல்லை. அதற்குரிய எஃப்ஐஆரும் சிபிஐ போடவில்லை. இப்படி பல வழக்குகள் தமிழ்நாட்டிலேயே பல வழக்குகள் சிபிஐயில் நிலுவையில் இருக்குது. ஆகவே தான் சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் என்றால் துரிதமாக முடிக்க முடியும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் தளபதி அவர்கள் அந்த கள்ளக்குறிச்சி சாராயத்தை விசாரிப்பதற்காக சிபிசிஐடி விசாரணை மட்டுமல்ல, நீதிபதியுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைவர் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறார். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.